வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவாப்பம் எபிசோட் நம்பர் 2. இஸ்ரேல் மக்கள் வனாந்தரத்தில் நடந்து வந்திருந்தாங்க. தேவன் அவங்கள அப்பங்களை கொண்டும் இறைச்சிகள் கொண்டும் போஷித்தார். வனாந்தரமான இடத்துல வெறும் வெறுமை மட்டும்தான் இருக்கும், பார்க்கறதுக்கும் அழகா இருக்காது. அந்த இடத்துல முதலாவது கர்த்தர் ஒரு பனியை பெய்ய பண்றாரு. அந்த பனி உருகினதுக்கு அப்புறம் அப்போ வெளிப்படுது. அதுக்கப்புறம் தான் மக்கள் அதை சாப்பிட்டாங்க. இந்த சினாரியோல கடவுள் நமக்கு என்ன சொல்றாரு? இந்த நிலம் தான் நம்ம. சங்கீதம் 51ஆம் அதிகாரத்துல உறைந்த மலையிலும் வெண்மையாக என்னை மாற்றோம்னு அவர் விண்ணப்பம் பண்றாரு இல்லையா? அதாவது முதலாவது பனி பெஞ்சு உருகினதுக்கு அப்புறம் அப்பம் வெளிப்பட்டது. அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அன்றென்று வேண்டியான அப்பத்தை, தேவனுடைய வார்த்தைய, கிறிஸ்துவ நம்ம உள்ளத்துல வேணும் அப்படின்னா நமக்குள்ள முதலாவது நீதியின் ஆவி இருக்கணும். ரைச்சியஸ்னஸ் நமக்கு உள்ள இருக்கணும். உறைந்த மலையை போல என்னை வெண்மையாக்கும்னு கேட்டோம்னா கண்டிப்பா அவர் அன்றன்றைக்கான அப்பத்தை நமக்கு தருவார். ஆமென்.